ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் விலாக். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சின்ன வெங்காய தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவே புது சுவையில் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டேஸ்ட்டில் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சேர்த்துருக்கிற பொருள் வந்து நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்களா இந்த பொருளை வச்சு. அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மீண்டும் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். வீடியோவை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதுக்கு ரொம்பவே இந்த சட்னிக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடியதே நல்லெண்ணெய் தான். கட்டாயம் நீங்கள் நல்லெண்ணெய் தான் இதுக்கு சேர்த்துட்டிங்கன்னா தான் ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு இதில் கருப்பு உளுந்து, அடுத்தது கருப்பு உளுந்து இதுக்கு ரொம்ப முக்கியமானது. நல்லெண்ணெயும் கருப்பு உளுந்து தான் ரொம்பவே இதுக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. கருப்பு உளுந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்க வேணும், கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்க வேணும். கடலை பருப்பு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்திக்க வேணும். உளுந்து அதிகமாகவும் கடலைப்பருப்பு கம்மியாகவும் சேர்த்திக்க வேணும். இதில் வரமிளகா ஒரு 6 வரமிளகாய் சேர்த்திருக்கிறேன். கொஞ்சம் காரத்தன்மை அதிகமாக இருந்தால் தான் இந்த சட்னி வந்து நல்லா சுள்ளுன்னு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இதுக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக பச்சை மிளகா 1 சேர்த்திருக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்க வேணும். இப்போ வந்து இதில் சின்ன வெங்காயம் 1 கப்பு நிறையா சேர்த்திருக்கிறேன். சின்ன வெங்காயமும் அதிகமாக சேர்த்திக்க வேணும். சேர்த்திட்டு இதில் வந்து 10 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். பூண்டு சேர்த்திட்டு இதில் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி துண்டு சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாதி அளவுக்கு வதக்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து புளி வந்து கொஞ்சமாக இதோட சேர்த்திக்கலாம். நம்ம இதில் தக்காளி அதிகமாக சேர்த்த போகிறோம், அதனால் புளி வந்து கம்மியாக சேர்த்திக்கிங்க. சேர்த்திட்டு கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி வந்துருச்சு வெங்காயம். இப்போ இதில் வந்து 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதோட சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் தக்காளியும் அதிகமாக சேர்த்திக்க வேணும். தக்காளி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா தக்காளி வந்து குழைய வதக்கிக்க வேணும். தக்காளி வதக்கிறதுக்காக கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழைய வதக்கியாச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவிய தேங்காய் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் அடுப்பில் சிம்மில் வச்சு குக் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இப்போது நல்லா ஆறுனதை மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்திட்டு தண்ணி சேர்க்காம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி இதில் சேர்த்திட்டு அரைச்சிக்க வேணும். முதல்லே தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு இப்போது ஓரளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் அரைப்பட வேணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி வந்து இதில் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துனா போதும், அதிகமாக சேர்த்தக்கூடாது. இப்போ தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்பவும் குறகுறப்பாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்தி அலசி இதில் வந்து சேர்த்திக்கலாம் இந்த சட்னியில். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம். நீங்கள் தாளிக்காமவும் அப்படியே கூட சாப்பிட்லாம். வச்சு தாளித்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து இதுக்கு கூடுதலாக கொடுக்கும், அதனால் இதை தாளிச்சிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். தாளிக்கிறதுக்கும் நல்லெண்ணெய் தான் சேர்க்க வேணும். கடுகு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்திட்டு உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா உறிஞ்சி விட்டு இதில் வரமிளகா 1 கிள்ளி சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை 1 இனுக்கு இதோட சேர்த்திட்டு நல்லா பொரிஞ்ச விட்டு இதை சட்னியில் வந்து சேர்த்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். நீங்கள் கண்டிப்பாக உடனே இந்த சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக இதை வந்து கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு வீடியோ வந்து கட்டாயம் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, அடுத்த வீடியோவில் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் புதிய ஒரு டிஷ்ஷு என்னென்னு பார்க்கலாம். ஓகே, பாய்.